ஹாய், இன்னைக்கு சுதா விலாகில் என்ன பார்க்க போகிறோம் சுதா விலாகில் அப்படின்னாக்கா, இன்றைக்கி எல்லோரும் என்ன பார்க்க போகிறோன்னா, ராமேஸ்வரம் தாங்க. ராமேஸ்வரம் கோவிலுக்கும் போயிருந்தோம். கொஞ்சம் தவசமும் கொடுக்க வேண்டியிருந்தது. அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் இடம்லாம் சுற்றி பார்த்துட்டுலாம் வந்தோம். ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனப்போ டைரெக்டாக நாங்கள் ராமேஸ்வரம் ட்ரெயினில் போயிட்டோங்க. போனதுக்கப்புறம் அங்கேருந்து கோவிலுக்கு போயிட்டோம். கோவிலுக்கு போய் அந்த 22 தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பின்னாடி பேக் சைடில் நம்ம தெற்கு வாசல் வழியாக நம்ம ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப கோயிலுக்குள்ளே உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணலாம். கூட்டம் ரொம்ப இல்லைங்க. ஈவினிங் போனதுனால கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. மார்னிங் தான் ரொம்ப கூட்டமாக இருந்தது. எல்லா நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் அங்கே வர்றதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. இப்போ ஈவினிங் டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நாங்களும் சாமியை பார்த்துட்டு ஒரு நைட்டு 8-8:30 போல் முடிச்சுட்டு வெளியில் வந்தோங்க. ஆனால் நல்ல தரிசனமாக இருந்துச்சு. நமக்கு கொஞ்சம் திருப்தியாகவும் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தவசம் கொடுக்கறதுக்காக அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு அங்கே உள்ள ஐயர்கிட்ட ஒரு சில அமௌண்ட் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்கான அமௌண்ட்டை தான் கேட்குறாங்க. வெறும் தவசம் அப்படின்னாக்கா ஒரு 500 கேட்குறாங்க, இல்லை 1500, 2000 அப்படி கேட்குறாங்க. நம்ம திலஹோமம்லாம் பண்ணோன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வச்சுருப்பாங்கங்க. நாங்களும் அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு அந்த ஐயர்கிட்ட கொஞ்சம் சாமி கும்பிட்றதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, ஹோமம்லாம் வளர்த்தி அந்த கிண்டெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் தவசம்லாம் முடிச்சோம். அதுக்கப்புறம் தவசம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் மறுபடியும் சாமியை பார்க்க சொல்லியிருந்தாங்க. குளிச்சுட்டு சாமியை பார்க்க சொல்லியிருந்தாங்க. பார்த்துட்டு வெளியில் கொஞ்சம் மார்னிங் போல் ஒரு 1 மணி போல் முடிச்சுட்டு 10 மணி வாசல் வழியாக கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே அன்னதானத்துக்கு க்யூ இருந்துச்சு, நிறைய க்யூ. அதையும் நாங்கள் அந்த க்யூவில் ஒரு சிலர் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க டோக்கன்லாம் கொடுத்து. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு நாங்களும் சாப்பிட்றதுக்கு உள்ளே போயிட்டோங்க. இதுதான் அந்த அக்னி தீர்த்த கடலில் ஃபோட்டோலாம் எடுத்தோம். வெளியிலேயே என்ன தேவையோ அதை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மெயின் என்ட்ரன்ஸ்லேயே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு போயிட்டோங்க. சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். தேங்க்யூ.